சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளே நாம் எல்லா தருணங்களிலும் எல்லா செயல்களிலும் அங்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த முக்கிய முடிவுகள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல மகிழ்ச்சியையும் தரும். சாயப்பா என்று நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து சில நேரங்களில் கண் விழித்து கொண்டிருக்கிறாய். இதற்கு மேல் முடியாது அப்பா என்று உன் நிதானத்தை நீ இழந்திருப்பாய் அல்லவா? அதற்கு எல்லாம் இனி வேலையே இல்லை குழந்தையே. நான் உனக்கு எந்த முக்கிய முடிவை தருவேன் என்று சொன்னேனோ அதற்கு முன்பாகவே இப்பொழுது நான் அந்த முடிவை தர வந்திருக்கிறேன். நீ கண் கலங்கி நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த உலகத்தில் எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று யாரையாவது சொல்ல சொன்னால் என்ன சொல்வார்கள்? எனக்கான விஷயம் இன்னும் திருப்தி அடையவில்லை, எனக்கான விஷயம் இன்னும் வந்தடையவில்லை, நான் கவலையாகத்தான் இருக்கிறேன் என்று தான் எல்லோரும் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மன திருப்தியை இங்கு திருப்திப்படுத்துவதற்கு மிகவும் சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா? வாழ்க்கை என்பது யதார்த்த உண்மையை குறிப்பது தானே. இதுதான் நமக்கு கிடைத்தது, இதுதான் நமக்கானது என்று அறிந்து கொண்டாலே போதும். என் குழந்தைகள் அனைவருமே நிச்சயமாக அங்கு சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். நல்லது கெட்டது என்று எல்லாவற்றையும் நம் சாயப்பா நமக்காகத்தான் அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்கு ஏதாவது ஒரு காரணத்தை நமக்காக அங்கு வைத்திருப்பார். நல்லதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் திறன் அதில் இருக்கிறது. நம் வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைக்கு செல்லும் என்பது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் நாம் எவ்வளவோ போராடி இருப்போம், 100% உழைப்பை அதில் போட்டு இருப்போம். ஆனாலும் என்ன தவறு செய்தோம் என்று தெரியாமலே நமக்கான தோல்வியை அங்கு ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அல்லவா? அது காலத்தின் கட்டாயம்தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீயோ தோல்வி அடைந்து விட்டோமோ என்று அங்கு மனம் முடிந்து விடாதே. அங்கு தோல்வியின் நிலை கண்டு நான் இப்பொழுது உன்னிடம் பேசத்தான் வந்திருக்கிறேன். முடிவுகளை தருவதற்கு முன்னால் நான் 1000 தடவை யோசித்து இது சரியா தவறா, என் குழந்தைகளுக்கானதா என்றெல்லாம் சிந்தனை செய்து தானே தர முடியும். இப்பொழுது உனக்கான முடிவையும் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் சில பேர் எல்லா விஷயங்களும் அவர் கைகளில் வந்திருப்பார்கள். பணம், பொருள், இன்பம், வீடு என்று மாறி மாறி அவர்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை இருந்திருக்காது. ஆனால் நிம்மதி இழந்திருப்பார்கள், சந்தோஷம் இழந்திருப்பார்கள். அது எங்கே கிடைக்கும் என்று பல இடங்களில் அலைந்து கொண்டிருப்பார்கள். எனவே நீ நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த சாயப்பா எப்பவாவது நம் கண்களில் காட்சி தர மாட்டாரா என்று எத்தனை கண்மணிகள் அங்கு ஏங்கி தவிக்கிறார்கள். நீ நினைக்கின்ற வேளையில் சாயப்பா என்று அழைத்தாலே போதும் குழந்தையே, நான் ஓடோடி அல்லவா வந்து விடுவேன். என் குழந்தையை பார்ப்பதற்கு அதன் பின்பும் ஏன் நீ எதையோ நினைத்து அங்கு தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் மாற்றங்களை உன்னில் இருந்தே நீ ஆரம்பித்துக்கொள். அதை இன்றிலிருந்தே ஆரம்பித்துக்கொள். என் சாயப்பா எனக்கானதை தந்தே கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு கொண்டிரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்ல முடிவுகளாகவும் நற்செய்திகளாகவும் வந்து சேரப்போகிறது. எல்லாம் நல்லதுக்கே என்று முழு மனதோடு தீர்க்கமாக நம்பு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.